ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலையுமே ட்ரேட் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே லாஸ்ட் ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. அது நம்ம செகண்ட் பார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆயிட்டு அந்த மூமெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்டம், கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் வந்து அந்த மூமெண்டம் கண்டினியூ பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் தாங்க. ஸோ இது வந்து நம்ம கன்சாலிடேஷன்ல தான் எடுத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் நான் வந்து எங்கே இதை வந்து வாட்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது டாப்பில் இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி தான் நிஃப்டியும் நடந்திருக்கு நமக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இதே மாதிரி நிஃப்டி வந்து டாப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது ஹையில் ஓப்பன் ஆச்சு, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேருந்து ஃபார்ம் பண்ணி பிரேக் டவுன் ஆச்சு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோட டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேலே இல்லைனா கீழே பிரேக் டவுன் இல்லை பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரேக் அப் ஆச்சு. பட் அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்லேருந்து கீழே வந்துருச்சு. நான் இதில் என்டர் ஆயிருந்தேன். என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆன உடனே நான் என்னோட ட்ரேடை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இந்த ட்ரெயினில் இன்னைக்கு கீழே வந்தோடனே நான் ஆல்ரெடி ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நான் ஆப்ஷனில் வந்து ட்ரேடிங் எடுக்கல. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 சம்திங் லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 12,000 சம்திங் வந்து லாஸ், இதெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு பேங்க் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் எடுத்தது. ஸோ ஏன்னா நான் வந்து பட் ஓகே, ஏன்னா இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் இன்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அந்த லாஸ்ட் வீடியோ கீழே, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க மறக்காம அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் ரெக்கவர் பண்ணுங்கன்னு போட்டிருந்தீங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எப்படி சொல்றது, ஒரு பாடனே சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணதே கிடையாது. என்னோட லாஸ்ட் இயர் ட்ரேடிங் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நான் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடுவேன். பட் இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வாலட்டிலிட்டி மார்க்கெட்டு, முக்கியமாக இண்டெக்ஸ் ட்ரேடிங். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாக்ல ஆப்ஷன் பண்ணலை, ஸ்டாக்ல ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணியிருந்தேன் போன வருஷம் ஃபுல்லாக. அதில் எனக்கு ஒரு 50-50லேருந்து 60% வந்து என்னோட கேபிட்டலில் ஏர்னிங் வந்திருந்தது. சூப்பரான ஒரு ஏர்னிங் தான். ஓகேங்களா? பட் இந்த வருஷம் நான் புதுசாக அந்த ஏப்ரல் மேல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ட்ரேடிங் இன்ட்ராடேக்கு மாறி இருக்கேன். ஸோ அப்போ வந்து பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கேன் இந்த 2 மாசமா. 2 மாசம்னா நான் இந்த ஏப்ரல் மாதம் வந்து நான் வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணேன், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மே மாதம் தான் வந்து நான் மே ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு பேப்பர் ட்ரேடிங்கில் வந்து நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. இதில் மே மந்த்துக்கூட 3 வீக் வரைக்கும் எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு. 1 வீக்கில் வந்து நான் பண்ண தப்புனால அந்த லாஸ் எல்லாம், அந்த ப்ராஃபிட் எல்லாம் போயிட்டு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதில் எனக்கு முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணும் இந்த மாதிரி வாலட்டைலான மார்க்கெட்டில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது இண்டிகேட்டர் இந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் போல தோணுது எனக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, மேபி நான் அந்த சிபிஆர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை மேக்ஸிமம். ஸோ அதனால் வந்து இனிமேல் அதை ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் இண்டிகேட்டர் அண்ட் தேர்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோட ட்ரேடிங் சைக்காலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த பேங்க் நிஃப்டி ட்ரேடை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து நிஃப்டியில் ஒரு ட்ரேட் பண்ணேன். ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்கு, இல்லை வெஜ் பேட்டர்ன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து பிரேக் அவுட் ஆன உடனே எடுத்தேன், ட்ரேட் பண்ணேன். இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தா, அதாவது 3:30 வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தா மேபி வேணால் ஒரு 500-1000 வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். பட் நான் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறத பண்ணுறதுனால நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணலை. பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் டெஃபினட்டாக அதை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஹோல்ட் பண்ணலை. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆனும் ட்ரேட் பண்ணேன். ஸோ இதை வந்து என்னோட ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணேன். இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. பட் லாஸ் வந்து ஒரு 1000 சம்திங் வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்.
அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு 1040 rupees. எகெயின் நிஃப்டி ஜூன் ஃபியூச்சரில் தான் ட்ரேட் பண்ணேன் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே, மே மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக கணக்கு போட்டால் லாஸ். நான் வந்து லாஸில் தான் இருக்கேன். நான் வந்து ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. நிறைய பேர் என்ன கமெண்ட்ல திட்டுறாங்க அந்த வீடியோ கீழே. நிறைய பேர் இல்லை, 1 or 2 people ட்ரேட் பண்ண தெரியுமா தெரியாதா, பண்ண தெரிஞ்சா பண்ணு, இல்லைன்னா போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் நான் எடுத்துக்க போகிறதே கிடையாது. ஏன்னா என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் நான் லாஸ்ட் இயர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியும், என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்ட்ராடேக்கு வந்து நான் வந்து புதுசு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து லாஸ் ஆகிறது சகஜமான விஷயம் தான். ஓகேங்களா? பட் இதிலிருந்து நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு பொசிஷன் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2020 வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 2021 அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் நான் இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து நேக்டு பை நேக்டு செல் இந்த மாதிரி விஷயங்களை தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஒன்றுனா அப்ளை பண்ணி பார்க்க தான் போகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா நேக்கடு பை செல்லில் நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஜஸ்ட் ஒன் டே மிஸ்டேக் வந்து உங்களுக்கு மொத்த ஏர்னிங்கையும், நீங்கள் சம்பாரித்த மொத்தத்தையும் வைப் அவுட் பண்ணிவிடும். நீங்கள் உங்களோட கேபிட்டலும் காலியாகிடும். ஸோ அந்த பாடத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணும், ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அப்ளை பண்ணணுங்கிறத வந்து நான் தெளிவாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மொத்தமாக ஓவரால் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,383 ரூபா 75 காசு. இது வந்து brokerage இல்லாமல் தான் தெரியல எனக்கு. brokerage வந்து ஜெராதோல இப்போ எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல மூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு. இதை வந்து நான் நேற்றே போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட டெலகிராம் சேனலில். நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆட்டோ செக்டரும் மீடியா செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆட்டோ செக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 2% கிட்ட வந்து மூவ் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டுமே. இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதேமாதிரி மீடியா செக்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருந்து கடைசி ஒரு 3 நாளாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லா செக்டருமே பார்த்தீங்கன்னா க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான டே தான். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் டெஃபினட்டாக இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக நமக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். இண்டெக்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து நம்மளுடைய லாஸை குறைக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து நமக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும். அதை நான் கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன் என்னோட ட்ரேடிங்கை. லாஸ் ஆச்சுன்னு சொல்லி அதோட நிறுத்த நான் விரும்பலை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன உள்ள ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஹோப் இதிலிருந்து சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிடைச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.